உங்களுக்குள்ளே வசனமாகிய அந்த வசனம் வேறு ஒன்றி நிற்க கூடாதபடிக்கு அதை தகர்த்து எறிஞ்சு விட்டால் உங்களுடைய நம்பிக்கை என்ன செய்யும்? மாறிவிடும். நீங்கள் என்ன செய்வீர்கள்? நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டவர்களாய் மாறிவிடுவீர்கள். அப்போதுதான் உங்களை அவன் சிறையாக்க முடியும், அவன் உங்களை அடிமைப்படுத்த முடியும், நோயினாலே உங்களை வாதிக்க முடியும், கஷ்டத்தினாலே கண்ணீர்னாலே வாதிக்க முடியும். அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் கடவுளை தேடி தேடி, நான் இயேசுவை தேடி தேடி எனக்கு ஒரு பிரயோஜனமா இல்லை, ஒரு பிரயோஜனமா இல்லை. எல்லாம் புரிஞ்சுக்குங்க. முதல்ல நம்பிக்கையை தகர்ப்பான். நம்பிக்கையை தகர்க்கிறதுக்கு வேத வசனத்தை உங்க இருதயத்தில் என்ன செய்ய மாட்டான்? உள்ள இருக்க விட மாட்டான். அந்த வேத வசனம் உங்க இருதயத்தில் இருந்தா உங்க நம்பிக்கை